கோபுரங்கள் சாய்வதில்லை. ஆனா ஒரு விஷயத்துல கணக்கு பாக்கி வச்சிருக்க. அத மட்டும் செட்டில் பண்ணிட்டு தாராளமா நீ போலாம். இன்னொரு கல்யாணம் வேணும், இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு உன்கிட்ட கேட்டனா? ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நான் செத்துட்டா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உயிரோட இருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். நானும் உன் கூடவே செத்துருவேன். மீரா, ஒரு சின்ன ஃபேவர் பண்றியா? இந்த பென் டிரைவ் என் சிஸ்டம்ல சுத்தமா ஒர்க் ஆகல. உன் சிஸ்டம்ல போட்டு இதுல இருக்க பிடிஎஃப் ஃபைலை என் மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்றியா? ஏய் மீரா, என்னடி இது? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு பூனேக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு மெயில் அனுப்பிட்டு இருக்க? மீரா என்னடி? மீரா, மீரா என்னடி ஆச்சு? செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்திருக்க, ஏதாவது கதை கதையா சொல்ல போறேன்னு நினைச்சா நீ இப்படி கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருக்க. பத்தாததுக்கு பூனேக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு மெயில் அனுப்பிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? மீரா, ஏய் மீரா, எழுந்திரி. வா, நம்ம கேண்டீன்ல போய் பேசலாம். எழுந்திரி ப்ளீஸ். மீரா என்னடி ஆச்சு? ஏன் உன் முகமெல்லாம் இப்படி இருக்கு? நீ இவ்ளோ அழுது நான் பார்த்ததே இல்லையே மீரா. என்ன விஷயம் மீரா? நீ சிவாவை பாத்தியா இல்லையா? சிவா எதுவும் நீ வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாரா? இல்ல அவங்க அம்மா தங்கச்சி யாராவது உமால கோவப்பட்டாங்களா? அப்புறம் என்ன தாண்டி ஆச்சு? நீ இப்ப பூனேக்கு டிரான்ஸ்ஃபர் கேக்குற அளவுக்கு அப்படி என்ன ஆச்சு? நம்பின சிவா இப்படி தலையில கல்ல தூக்கி போட்டுட்டாரு கீர்த்தனா. மீரா, நம்ம சிவாவா இப்படி நடந்துக்கிட்டாரு? எனக்கு என்னமோ கன்ஃபியூஸாவே இருக்கு. என்னால நம்பவே முடியலடி. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தத நான் பார்த்தேன் கீர்த்தனா. வருஷா உன் ஃப்ரெண்டு சிவாவை அவ இன்னும் மீட் பண்ணவே இல்லைன்னு சொன்ன. இனிமேதான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு சொன்ன. அப்புறம் எப்படி அவங்க 2 பேரும்? மீரா, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடி பழக்கம் இருந்திருக்குமோ? சிவாவை கூட பழகிட்டு உன் கூடயும் பழகுறாரா? அதுல என்ன கருமம் இருக்கு? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு அசிங்கத்தையும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல.
கீர்த்தனா, இந்த தண்டனை எனக்கு வேணும். என் நெஞ்சு வெடிச்சு போற மாதிரி இப்போ எனக்கு ஒரு வலி இருக்கே, அந்த வலி எனக்கு வேணும். இது கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை. மனு எவ்வளவு உயிரா என்ன நேசிச்சாரு, என் மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தாரு. காதல் இவ்ளோ அழகானதா, காதல் இவ்ளோ பரவசப்படுத்துமான்னு ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு நினைச்சு ஊறிச்சு போயிருக்கேன். அவ்வளோ சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தவரு என் மனோ. அந்த மனோவுக்கு நான் துரோகம் பண்ணனேன். அதுக்குதான் ஆண்டவன் இந்த தண்டனை எனக்கு கொடுத்திருக்கான். இந்த வழியிலேயே நான் செத்து போயிட்டோம். அதுதான் இன்னும் எனக்கு சரியான தண்டனை. அப்பா சொன்னாரு, நீ சொன்னேங்கிறதுக்காக என் மனசு மாத்தி என் மனோவை வச்சிருந்த இடத்துல இவரை வச்ச பாரு. அதுக்கான சரியான தண்டனையை தான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. மீரா, என்னாலயும் சிவா இப்படி நடந்துகிட்டாருன்றத நம்பவே முடியல. நீ ஏன் ஏதேதோ பேசுற? சரி வா, நம்ம நேரா போய் சிவா கிட்டே கேப்போம். இது பொய்யா ஜாலமானு கேப்போம். இது பொய்யும் இல்ல, ஜாலமும் இல்ல. அப்படியெல்லாம் என்னால என்னை ஏமாத்திக்க முடியாது. நான் நேரடியா ரத்தமும் சதையுமா பார்த்த நிஜம் அது. அது அவ்வளோ சாதாரணமா என்னால மறக்க முடியாது. அப்ப வாடி, அந்த சிவாவை சட்டையை பிடிச்சு நானே கேக்குறேன். என்ன தைரியம் இருந்தா அந்த சிவா உன் மனசோட இப்படி விளையாடி இருப்பாரு? டாக்டர், சைக்கியாட்ரிஸ்ட்னு ஏதேதோ பட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்ளோ கீழ்த்தனமா நடந்திருக்காரு. வாடி போய் கேட்போம். அது இனி என் வேலை இல்ல. ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த சிவாவை என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். இனி இது என் ஊரும் இல்ல, என் வாழ்க்கையும் இல்ல. நான் இந்த இடத்துல இருந்து எங்கேயாச்சும் போனாதான் என்னால அட்லீஸ்ட் உயிரோடவாவது இருக்க முடியும். உங்க யாரையும் பார்க்காம கண்காணாத இடத்துக்கு போயிடணும். அதான் நான் போறேன். மீரா, என்ன எல்லாம் நீ விட்டுட்டு போறது இருக்கட்டும்டி. வீட்ல ஒருத்தர் இருக்காரே பாஸ்கர்னு, உன்னையே மகளா நினைச்சு சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு உன் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மனுஷனை என்னடி பண்ண போற? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அவர் மனசு உடைஞ்சு போயிருவாரு. அவர் எப்படி தேத்த போற? சொல்லுடி. நான் அத பத்தி எல்லாம் இன்னும் யோசிக்கல. அப்பாவையும் என்னோட தான் கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவரு என் கூட கூட்டிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இங்க இருந்து போயிடணும். அதை தவிர இப்போதைக்கு வேற எதையும் யோசிக்கிறதா இல்ல. மீரா, எதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. சிவா ஏதாவது ஒரு பதிலோட வரட்டும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கலாம்லடி. இனி யாரோட பதிலும் எனக்கு தேவை இல்ல. ஒருவேளை அந்த சிவா என்ன பார்க்கணும்னு வந்தா நான் செத்துதான் போவேன். எனக்கு ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது மாதிரி இன்னொரு வழிய பாக்குறதுக்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னடா நீ இவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொன்னேன். நீ கத்தி மேல நடக்கிற விளையாட்ட விளையாடிட்டு இருக்க. எத்தனை தடவை சொன்ன, கேட்டியா? நான் பாத்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னியே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? மீராவ செங்கல்பட்டுக்கு வர வேணானே சொல்லிருக்கலாம். அப்படியே வந்திருந்தாலும் வேற ஏதாவது ஒரு இடத்துல சந்திச்சிருக்கலாமே. எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணி இப்போ ஒரு பொண்ணோட மனச சுக்கு நூறா உடைச்சிட்டு வந்திருக்கேடா. மீரா எவ்வளவு நல்ல பொண்ணு, எவ்வளவு உண்மையான பொண்ணு.
உன்னை அணு அணுவா காதலிக்கிறாடா. அவ மனசை உடைச்சிட்டு வந்து நிக்கிறியே. பெரிய படிப்பு படிச்சவன், சைக்காலஜி படிச்சவன், சமாளிச்சு வந்துருவேன் நினைச்சேன். இப்படி மொத்தமா கோட்டை விட்டுட்டு வந்திருக்கேடா. இங்க பாரு தினேஷ், இந்த விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்தே சரி, எதுவுமே நானா பிளான் பண்ணி பண்ணலடா. எல்லாமே அதுவா தான் நடந்துகிட்டு இருக்க. இது என் தலையெழுத்தா இல்ல என் குடும்பத்தோட சாபக்கேடான்னு தெரியல. என்னை சுத்தி எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்துகிட்டு இருக்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஒரு சூழ்நிலை கைதியை தானே இருந்துகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் என்னை மீறியும் கை மீறி போகுது. இதோ இப்ப கூட நடந்தது இல்ல, அதுவும் என் கை மீறி நடந்தது தான்டா. விதி சதின்லாம் இப்ப பதில் சொல்லிட்டு போறது ஈஸி சிவா. ஆனா இது எந்த பதிலாவது மீராவோட உடஞ்ச மனசை சரி பண்ணுமா? நீயே சொல்லு. ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டு வந்திருக்கடா சிவா. சரி, நடந்தது விடு. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்க அத சொல்லு. நான் போய் மீராவை பார்க்கலான்னு இருக்கேன்டா. மீராவை பார்த்து என்னெல்லாம் நடந்ததுன்னு உண்மையை அவகிட்ட எடுத்து சொல்லான்னு இருக்கேன்டா. ஏன் அப்படி ஒரு விஷயத்த பாத்துட்டு வந்தா அவ உயிரோட இருக்கா? அதனால நடந்ததை இன்னும் டீடைலா சொல்லி அவளை அப்படியே சாகடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? கீர்த்தனா நீ எப்போ இங்க? எப்படி சிவா இப்படி மனசாட்சியே இல்லாம மிருகத்தனமா நடந்திருக்கீங்க? நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்களா? ச்சே, உங்க மேல நாங்கெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் தெரியுமா? இவ்வளவு சீப்பா நடந்திருக்கீங்க. ஒரே சமயத்துல ரெண்டு பொண்ணுங்களோட பழகுறது படிச்சவங்க செய்யற காரியம் தானா? இந்த மாதிரி மனுஷங்களாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா? இதெல்லாம் கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. கீர்த்தனா இதெல்லாம் என்னோட சூழ்நிலை. சும்மா சும்மா சூழ்நிலை மேல பழி போடாதீங்க சிவா. கோழைங்க தான் சூழ்நிலை மேல பழி போடுவாங்க. சூழ்நிலை நிர்பந்திக்கிற மாதிரி எல்லா மனுஷங்களும் நடந்துகிட்டா இந்த உலகம் என்னைக்கோ அழிஞ்சிருக்கும் சிவா. அதையும் மீறி எது சரி எது நல்லதுன்னு பார்த்து மனசாட்சியோட மனுஷன் நடந்துக்கிறான் பாருங்க. அதனால மட்டும்தான் இந்த உலகம் இன்னும் பத்திரமா இருக்கு. நீங்க அந்த நல்லவங்கள ஒருத்தரா இல்ல சிவா. அதான் இப்படி ஒரு வக்ரமான காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஐயோ கீர்த்தனா ப்ளீஸ், நீங்க எல்லாருமே புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நாங்க எல்லாருமே புரியாதவங்க தான் சிவா. நீங்க ஒருத்தர் தான் புரிஞ்சவரு. அதனாலதான் சிட்டுக்குருவி மாதிரி சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவள இறகா பிச்சு அனுப்பியிருக்கீங்க. இவ்ளோ சோகத்துக்கு இடையிலயும் அப்ப பூத்த பூ மாதிரி இருப்பா அவளை எதழா கிழிச்சு அனுப்பியிருக்கீங்க. அவ பேசாம தான் இருந்தா. நான் ஏன் அப்பா இந்த பேங்க் வேலை இந்த வாழ்க்கை எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருப்பேன்னு நிம்மதியா இருந்தா. அவளை பார்த்து அவளை ஃபாலோ பண்ணி அவளை தொந்தரவு பண்ணி அவங்க அப்பாவை வச்சு அவளை கட்டாயப்படுத்தி காதலிக்க வச்சு இன்னைக்கு அவளை காயப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. முழுசா அலங்கரிச்சு மூக்கறுத்த கதையா அவளை கழுத்து அறுத்திருக்கீங்க. இதெல்லாம் ஒரு படிச்சவர் பண்ற காரியம் தானா? ஏன் சிவா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன கெடுதல் பண்ண உங்களுக்கு? அப்படி என்ன துரோகம் பண்ணா? ஆம்பளைங்கிற திமிர காட்டுறதுக்கு உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையா சிவா? பாவம், அவதான் கிடைச்சாளா? இது பாரு, நான் ஏற்கனவே நிறைய நொந்து போயிருக்கேன். நீ வேற பேசி பேசி என்னை இன்னும் சாகடிச்சுக்கிட்டு இருக்காத ப்ளீஸ். சிவா, நீங்க நொந்து போங்க வெந்து போங்க, என்ன வேணா ஆயிட்டு போங்க. ஆனா மறுபடியும் மீராவை போய் பார்த்து அவளை காயப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க முகத்திலே முழிக்கிறதா இல்ல. அவ இந்த ஊரை விட்டே போறா. நீங்களும் வேண்டாம், நானும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டான்னு முடிவு பண்ணி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக முடிவு பண்ணிட்டா. என்ன சொல்ற கீர்த்தனா? அவகிட்ட இருந்து விலகி இருங்க. அட்லீஸ்ட் அவ மனசுல இருக்க காயம் சரியாகிற வரைக்குமாவது கொஞ்சம் விலகி இருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. இத சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். நான் வரேன். கடவுளே,
அப்பா ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாரு. நான் சிவாவோட அம்மாவை பார்த்தனா, தங்கச்சிய பார்த்தனா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு துருவி துருவி கேட்பாரு. நான் என்ன சொன்னாலும் என் கண்ல இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. நான் ரொம்ப கவனமா இருந்து அப்பா கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிடணும். அப்பா உடைஞ்சு போயிடுற மாதிரி நான் எதுவும் சொல்லிடக்கூடாது. எனக்கு நீதான் அதுக்கு பலம் கொடுக்கணும் கடவுளே. வா மீரா வா. என்னமா அது? போன் மேல போன் போடுற லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்னமாச்சு? போன்ல ஏதோ பிரச்சனைப்பா, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இனிமேதான் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து சரி பண்ணணும். சரி அதெல்லாம் விடு. மாப்பிள்ளை போய் பாத்தியா? பேசுனியா? அவங்க வீட்டுல எல்லார்ட்டையும் பேசுனியா? இந்த 2 விஷயம் எனக்கு தெரியணுமா? தெரியற வரைக்கும் என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. ஏன்னா மீரா போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? முடிஞ்சிருச்சு. சரி சிவா போய் பாத்தியா? அவங்க அம்மா தங்கச்சி உங்களுக்கு போய் பாத்தியா? இல்லப்பா, சிவாவை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் பார்க்கல. என்னம்மா நீ அவ்வளவு தூரம் போயிட்டு அவங்கள பார்க்காம? ஓ, ஒருவேளை சிவாவை பார்த்து அவர் கூட பேசினதுலயே நேரம் போனது தெரியலையா? இல்லம்மா நீ அவங்கள போய் பார்த்துருக்கணும். இல்லப்பா, அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. அதான் பார்க்க முடியல. எப்படிமா? நம்ம தான் செங்கல்பட்டுக்கு வரோன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருந்தோமே. ஒருவேளை மாப்பிள்ளை அவங்க கிட்ட சொல்லலையோ? சொல்லிருப்பாரு போல. ஆனா இன்னைக்கு பிரியாவோட கல்யாண பத்திரிக்கைய சாமிக்கு வச்சு கும்பிடுறதுன்னு 2 வீடும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதான் காலையிலேயே கிளம்பி போயிட்டு இருக்காங்கப்பா. என்னமா அது? புதுசு புதுசா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு. எப்பதான் நம்ம அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்து பேசுறது? அப்பா, அவங்க வீட்ல அவங்க தங்கச்சியோட கல்யாணம் நடக்குதுப்பா. அவங்க வீட்ல நடக்கிற பெரிய விசேஷம் இது. அதுக்கான வேலையை தான் அவங்க முதல்ல செய்ய முடியும். நாமள அவசரப்பட்டு வழிய போய் நின்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரட்டும்பா. அப்போ சிவா மாப்பிள்ளைய மட்டும்தான் பார்த்து பேசிட்டு வந்தியா? சரி, அவரு உன்னை 4 இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. 2 பேரும் நிறைய விஷயங்களை பேசியிருப்பீங்க. அது வரைக்கும் உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்பா. இது போதும்மா, இப்போதைக்கு இது போதும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ சொன்ன மாதிரி அவர் தங்கச்சி கல்யாணம் முதல்ல முடியட்டும். அதுக்கப்புறம் நாமளே நேரா அங்க போய் உட்காந்து உன் கல்யாண விஷயத்த பேசி முடிச்சிருவோம். சரியா? சரிப்பா. இது என்னது? பார்சலே வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல நல்ல தலைவலி. அதனாலதான் ஹோட்டலையும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிப்பா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க, நான் போய் தூங்குறேன். கடவுளே, நான் கூட இதுல இருந்து மீண்டு வந்துருவேன். அப்பாவை எப்படி இதுல இருந்து மீட்டு கொண்டு வர போறேன்? ஏற்கனவே உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மனுஷன், அவரை எப்படி காப்பாத்தி கொண்டு வர போறேன்? நீதான் எனக்கு உதவி செய்யணும். மனோ போட்டோ ஒண்ணு என் ரூம்ல வச்சிருந்தேன், அத காணோம். மனோவோட போட்டோவை எரிச்சிட்டேன். இப்ப எதுக்கு திடீர்னு மனோவோட ஞாபகம் வந்துச்சு?